திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி இரவு இசை இனிமை. இன்றைய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க இருக்கிறார் எழுத்தாளர் த. இந்திரஜித் அவர்கள். இவர் ஜீவா அவர்களின் வாழ்வியல் வரலாற்றை கவிதையில் படைத்திருக்கிறார். ஒரு நாட்டினுடைய ஒரு அரசர் அந்த நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு பந்தயம் வைக்கிறாரு. அந்த பந்தயம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய கோட்டை கதவை வெறும் கையில் வச்சு யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டில் ஒரு பகுதியை எழுதி வைக்கிறேன், அப்படி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு கதவை திறக்க முடியாதவங்களுக்கு மரண தண்டனை என்று அறிவிக்கிறார். நாட்டில் யார் மரண தண்டனை அடைவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த இளைஞர்களும் போகலை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முயற்சி செய்கிறான். அவனுடைய நண்பர்கள் அவன்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி கையில் கோட்டை கதவை தள்ள முடியும், நீ முயற்சி பண்ணாத, மரண தண்டனை கிடைக்குங்கிறான். அடைந்தால் எனக்கு ஒரு நாடு கிடைக்கும், இல்லை என்றால் மரணம் கிடைக்கும், மரணம் எப்பொழுதும் இயற்கை தானே, நான் முயற்சி செய்கிறேன்னு முயற்சி செய்வான். போவான், கோட்டை கதவை கையில் வச்சு தள்ளுவான். தள்ளுனோடனே அந்த கோட்டை கதவு திறந்துக்கும். உடனே எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. எப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே வருவார். யாராவது முயற்சி செய்கிற ஒரு இளைஞனை நம்ம நாட்டில் தேடினேன், அப்படியான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இளைஞன் இவன் தான், எனவே இவனுக்கு ஒரு நாட்டில் பாதியை நான் கொடுக்குறேன், கதவை நான் பூட்டியே வைக்கல, திறந்தான் வச்சுருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்பிக்கை வைத்தால் ஒரு வெற்றி நிச்சயம். இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு கமலஹாசன் நடித்த உன்னால் முடியும் தம்பிங்கிற அந்த படத்தினுடைய பாடல் ஞாபகம் வருது. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார், புலமைப்புத்தன் எழுதியிருப்பார். இளையராஜா இசையில் மிக உற்சாகமான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பாடலாகும். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே, உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பட்டம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும், உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு,
வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், முன்னால் முடியும் தம்பி தம்பி. தாயுடைய அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதுக்கு போட்டியாக இன்னொன்று சொல்ல முடியாதுன்னு எல்லாரும் வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் வளர்ந்து நல்லா வசதியாகிடுறான். அவன் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். அவன் கேட்குறான், அம்மா என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், உன்னை நான் நிறைவு செய்ய வைக்கிறேன்றான். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை வேண்டாண்டா, எல்லாமே இருக்குன்றான். அவன் தினைக்கும் நச்சரிக்கிறான், இல்லைம்மா நீ ஏதாவது கேளு, நான் ஏதாவது உனக்கு செய்யணும் அப்படிங்கிறான். கடைசியாக திரும்பவும் நச்சரிக்கவும் சொல்கிறாங்க, நீ சின்ன பிள்ளைல என் பக்கத்தில் படுத்துருப்படா, அதே போல் ஒரு நாள் இரவு மட்டும் என் கூட படுத்துரு. சரின்னு அவன் பக்கத்தில் படுத்துருப்பான். இரவு எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு கோலை தண்ணியை எடுத்து அவன் படுத்துருக்கிற இடத்துல ஊற்றுவா. ஊற்றுனோன்னு தண்ணி நனைஞ்சோன்னே தண்ணி இல்லாத இடத்துக்கு பிறண்டு போய் படுத்துருவான் அந்த பையன். உடனே திரும்ப போய் இன்னொரு கோலை தண்ணி எடுத்து ஊற்றுவா. அப்பவும் பிறண்டு படுப்பான். மூணாவது கோலை எடுத்துகிட்டு வரும்போது கண்ணை முழிச்சிருவான். நீ என்னம்மா நான் படுத்திருக்கேன், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப நான் பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன்னு கோவப்பட்டு அம்மாட்ட பேசுவான். அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, நீ குழந்தையா இருக்கும்போது என் பக்கத்தில் படுத்திருப்ப, அப்போ நீ உச்சா போய் அப்படியே ஈரமாக நனைஞ்சு போயிடும். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, உன்னைய அடுத்த இடத்துல மாற்றி போடுவேன், அங்கேயும் உச்சா போயிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நீ உச்சா போன ஈரத்தில் படுத்துக்கிட்டு ஈரம் இல்லாத இடத்துல உன்னைய நான் படுக்க வச்சுருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா. இதை நினைக்கும் போது தாயை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருந்தா கூட நம்ம ராம் படத்தில் வரக்கூடிய பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து.
சாய்ந்து திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. அம்மா ஊட்டி ஊட்டி கொடுப்பா, ஆனால் அப்பா உலகத்தையே நமக்கு சுற்றி காட்டுவார். அப்பா வெளியே காட்டிக்க மாட்டாங்க தன்னுடைய பாசத்தை. அப்பா பாசத்தை பற்றி நான் படித்த ஒரு கதை. அப்பாவும் மகனும் உட்காந்துருப்பாங்க ரூமுக்குள்ளே. அவங்க ஜன்னல் வழியாக ஒரு குயில் வரும். அந்த குயில் வந்தோடனே அவங்க அப்பா மகனை பார்த்து கேட்பார். அப்பா அவன் படித்து பெரிய ஆளாக இருப்பான், அப்பாவுக்கு வயசாக இருக்கும். அது என்னப்பான்னு கேட்பாரு, குயில்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பியும் அது என்னப்பான்னு கேட்பாரு, குயில்னு சொல்லுவான். 3வது முறையும் அது என்னப்பான்னு கேட்டார், குயில் அப்படின்னு ஆத்திரமாக சொன்னான். 4வது முறையாக அது என்னப்பான்னு கேட்டார். என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் 3 தடவை சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப குயில் குயில்னு சொல்கிறேன், என்னப்பா நீங்கள் புரியுதா புரியலையா, படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கோவப்படுவான். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போவார். சின்ன வயசுலேருந்து அவனை வளர்க்கும் போது எழுதின அந்த டைரி அவன்கிட்ட கொடுப்பாரு. அதில் எழுதியிருப்பார், அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது இதேமாரி ஒரு குயில் அவங்க வீட்டுக்குள்ளே வரும். அந்த குயிலை பற்றி அந்த அவன் குழந்தையா இருக்கும்போது கேட்பான். இது என்னன்னு கேட்பான், குயில்னு சொல்லுவார். திருப்பி அந்த குழந்தை கேட்கும். இப்படி 23 முறை அந்த குழந்தை குயிலை இது என்னன்னு கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தன் மகனை முத்தமிட்டு சந்தோஷப்பட்டு அந்த மழலை மொழியில் அவன் கேட்குற ரசித்த தந்தை அதில் எழுதியிருப்பார். 23 முறை கேட்டபோது எனக்கு கோபம் வரலை, நான் ரசித்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ அவன் உணர்ந்தான், 4 முறை கேட்டதுக்கே நம்ம அப்பா மேலே இவ்வளோ கோவப்பட்டோமே, குழந்தையில 23 முறை நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு நினப்பான். அப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படின்னு விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பார். கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற படத்தில். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கொதித்திடும் முன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம், அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில் நம்முடன்
வர்க்க போராளியின் வரலாற்றுச் சுவடுகள் என்ற நூலின் ஆசிரியர் த. இந்திரஜித் அவர்கள். கிராமத்தில் ஒரு இளைஞன், அவன் ரொம்ப துணிச்சலானவன், எதையும் சாதிக்கணும்னு நினைக்கிறவன். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு படகை எடுத்துக்கிட்டு கடலில் தானாக போகிறான் ஒத்தையா. பாதி கடல் தாண்டினோன்னே புயல் காற்று வீசி அவன் படகு பாதி உடஞ்சி அப்படியே ஒரு தீவில் போய் ஒதுங்கிரும், படகும் உடஞ்சி போயிடும். இப்போ தீவில் அவன் இறங்கிடுவான். தீவுக்குள்ளே துணிச்சல்காரன் தானே, யாராவது உதவி கிடைக்குமான்னு பார்ப்பான், யாரும் கிடைக்க மாட்டாங்க. அவன் கைக்குட்டையை எடுத்து ஒரு கொடி போல் கட்டி வச்சுருப்பான். பெரிய கப்பல் ஏதாவது உதவிக்கு வரும்னு பார்த்தா வரவே இல்லை. கொஞ்ச நாளில் என்ன பண்ணால் அங்கே கிடைக்கிறதெல்லாம் பழங்கள் மற்றதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ கற்றுக்கிட்டான். அந்த தீவுக்குள்ளே ஒத்தையாக இருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு கப்பல் வரும்னு. திடீர்னு அவன் குடிசையும் தீப்பித்தி எரிஞ்சிருது. மொத்த நம்பிக்கை இழந்துடுறான். இப்படி எனக்கு வாழ்க்கையில் கெடுதல் ஆகி போச்சே அப்படின்னு கத்துறான். அந்த நேரம் ஒரு பெரிய கப்பல் அவனை நோக்கி வருது. அவனுக்கு ஆச்சரியம். அந்த கப்பல்லேருந்து கேப்டன் இறங்கி வர்றாரு. அவனை அந்த கப்பலில் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், எப்படி நீங்கள், நான் இவ்வளோ நாள் கத்துனேன், யாருமே வரல, இப்போ எப்படி வந்தீங்க, நானே நொந்து போய் இருக்கும்போது வந்துட்டீங்களேன்னு கேட்கும்போது தான் அந்த கேப்டன் சொல்லுவார், இங்கே ஒரு தீப்பத்தி எரிஞ்சதை பார்த்தோம். அப்போ நாங்கள் பார்த்தப்ப நீ உதவி கேட்டு கொடியேற்றிருக்க உன் கைக்குட்டையில், அதை தெரிஞ்சு யாரோ உதவி கேட்குறாங்கன்னு நோக்கி தான் வந்தோம் அப்படின்றான். வாழ்க்கையில் நொறுங்கி போயிட்டோன்னு நினைக்கும் போது எப்பொழுதும் தோற்று போகக்கூடாது. நம்பிக்கையாக சில விஷயங்கள் வரும். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்த இன்னொரு பாடல் முக்கியமானது. ஜெய்பீமில் வரக்கூடிய தலைகோதும் இளம் காற்று செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லி தரும், யுகபாரதியோடைய பாடல் மனசுக்குள்ள அப்படியே ஓடிச்சு. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு, அன்பா
அன்பால நீ கை சேரு, நிக்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு. பொதுவாக யுத்தத்தில் ஜெயிச்சவன் வெற்றி பெற்றவனா அப்படின்னா ஜெயிச்ச யாருமே சந்தோஷப்பட்டது கிடையாது. இது வரைக்கும் வெற்றி பெற்ற அசோகராக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், அதே போல் தான் அலெக்சாண்டர் மரணத்தின் போது 3 செய்திகளை சொல்லிட்டு போவார். என்னுடைய பிணத்தை தூக்கிட்டு போகும்போது நம்ம நாட்டினுடைய டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் தூக்கிட்டு போகணுன்னுவார். 2வது சொல்லுவார், நான் சம்பாதித்து வைத்த அத்தனை பொற்காசுகளையும் அத்தனை செல்வங்களையும் என்னை தூக்கிட்டு போகும்போது ரோட்லேயே நீங்கள் இறச்சிடணுன்னுவார். 3வது சவப்பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளையும் வெளியே வச்சு காற்றில் அசைகிற மாதிரி தான் தூக்கிட்டு போகணுன்னு சொல்லுவார். இதை ஏன்றது காரணத்தை கேட்கும்போது அவர் சொல்லுவார், மரணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா இயற்கை எனக்கு கொடுத்தது, அதை எந்த மருத்துவராலும் காப்பாற்ற முடியாதுன்ற நான் நிரூபிக்கணும். இந்த பூமியில் நான் பிறந்து வளர்ந்து நான் சம்பாதிச்சது தான் அத்தனை செல்வங்களும், எனவே இந்த செல்வங்களை இந்த பூமிக்கே நான் திருப்பி விட்டுட்டு போகிறேன். 3வதா நான் பிறக்கும்போது எப்படி பிறந்தனோ அப்படி தான் நான் திரும்ப போகும்போதும் போகிறேன். எதையும் எடுத்து வரவில்லை, எதையும் கொண்டு போகவில்லை, எனவே என்னை 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே வைத்து விடுங்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ கூட நாம் நினைக்கிறோம், யுத்தம் ஜெயிச்சவன் பெரிய வெகுமதியாக நினைக்கலாம். ஆனால் யுத்தம் எல்லாருக்கும் வலியை தருகிறதே தவிர யாருக்கும் நிம்மதியை தரவில்லை. வெற்றி பெற்றவனு கூட நிம்மதியை தர்றதில்லை. அந்த நினைக்கும் போது மூச்சு விடாமல் எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அமர்க்களம் படத்தில் வரக்கூடியது. சுஜாதா மோகன் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் அப்படிங்கிற அந்த பாடல் நிறைய நம்பிக்கையை தரும். கடைசியாக எதுவும் கிடைக்கல, அதனால் மரணம் கேட்டேன் மரணம் கேட்டேன் மரணம் கேட்டேன்னு மூச்சு விடாமல் பாடியிருப்பார் எஸ்பிபி. ரொம்ப அற்புதமான பாடல், கேளுங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன். சி. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வரிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன், இரவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாடும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயரக் கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கடந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன், உள்ளங்காலில் நதியை கேட்டேன், பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவைக்கிருக்கும் வானம் கேட்டேன், நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன், மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன், நிலவில் நதியில் குடிக்க கேட்டேன், நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன், அழுதால் மழை போல் அழவே கேட்டேன், ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜன்
கம்பனின் வாழை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், மாயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன், மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடையை தாங்கும் தோள்கள் கேட்டேன், கிழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருப்போம். இரவு இசை இனிமையோடு. முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கதை வசனத்தில் எழுதினது இளைஞன்ற ஒரு படம். அந்த இளைஞன்ற படத்தில் விஜய் எழுதியிருப்பார். இந்த பாடலை நான் நினைக்கும் போது எனக்கு இன்னொரு கதை தான் ஞாபகத்து வந்துச்சு. ஒரு கிராமம் இருக்குது, ஒளியே வராது, 4 பக்கமும் மலை, இருட்டாக இருக்குது. அந்த ஊருக்குள்ளே வெளிச்சம் வரணும்னா ஒரு பாதை போடணும், காட்டில் ஒரு பகுதியை அழிக்கணும். ஒரு 4 இளைஞர்கள் மட்டும் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. பாதி தூரம் போகும்போதே நிறைய மிருகங்களுடைய சத்தம், பேய் இரைச்சல் போன்ற இரைச்சல்கள், இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாரும் நடுங்குறாங்க. நாம் திரும்பிடலாம், நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும்ன்றாங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் சொல்கிறான், இல்லை பாதி தூரம் கடந்துட்டோம், மீதி தூரம் கடந்துட்டோம்னா நமக்கு நல்ல பாதை கிடச்சிரும், நம்மளால் நம்ம ஊருக்கு வெளிச்சம் வரும், அதனால் நாம் பயணம் செய்வோன்றான். ஆனாலும் நம்ம செத்து போயிடுவோமோ, இவன் நம்மளை கொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிடிவாதம் பிடிச்ச அந்த இளைஞனை வெட்டி கொன்னுருவாங்க. அப்போ அவன் இதயம் வெளியில் விழுவும், அதுலேருந்து ஒரு ஒளி வரும். இப்போ அந்த இதயம் பேசும், நீங்கள் இருட்டுக்குள்ளே போகிறது தானே பயன்னு நினச்சிங்க, இந்த என் இதயத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு, இந்த வெளிச்சத்திலேயே நீங்கள் பயணம் செஞ்சு போனீங்கன்னா நம்ம ஊருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த கதை வரும். அது இளைஞன் படத்தில் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல். அது தொகைரா கூட விடியலை விடியலை சந்திப்போம், முடியுது முடியுது இரவுகள் அப்படின்னு தொகைரா வரும். அந்த பாடலில் தொடக்கம் தோளா வானம் தூரம் இல்லை, நிறைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பாடல். மறைவு காற்றுக்கில்லை, தோழா வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை, வீட்டில் தொங்கும் விரலுக்கெல்லாம் விண்மீன் கிடைப்பதில்லை, தோல்வி என்ற சொல்லில் தேடு வெற்றி என்ற சொல்லை, வேகம் அதை அள்ளி கட்டு, சோகம் அதை தூரம் விட்டு வெற்றி கட்டி அள்ளி கட்டு. மறைவு காற்றுக்கில்லை, தோழா வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை.
நிச்சயம் வெல்வோம் அனைவரும். புலிகளை தாங்கு சிறை வரும், வலிகளை தாங்கு ஒளி வரும். நம்பிக்கை ஒன்றே துணை வரும், நிச்சயம் வெல்வோம் அனைவரும். நெற்றி ரூபை போன்ற வேதத்தை இங்கே யாரும் எழுதவில்லை. அவமானத்தை போன்ற அனுபவ பாடம் அச்சில் இருப்பதில்லை. முடியும் என்று சிந்திப்போம், தடைகள் எதையும் சந்திப்போம், இரவை பகலாய் நீட்டிப்போம், இன்னும் இன்னும் சாதிப்போம். விழுவது ஒன்றும் தவறல்ல, விழ விழ எழுவோம் பகை வெல்ல. விழிகளில் கண்ணீர் விதியல்ல, விதியை திருத்த நல்ல. விழுவது ஒன்றும் தவறல்ல, விழ விழ எழுவோம் பகை வெல்ல. விழிகளில் கண்ணீர் விதியல்ல, விதியை திருத்த நல்ல நல்ல. கடல் அலைகளை அலைகளை அள்ளீரைத்தால் சூரியன் மறைந்திடுமா? பல நாட்களும் போகும், நடப்புகள் போகும், நம்பிக்கை போய்விடுமா? எல்லாம் நம்மால் முடியாது, எதுவும் இங்கே கிடையாது. அச்சம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியாது. தோழா வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காட்டுக்கில்லை. தோழா வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காட்டுக்கில்லை. விட்டு தொங்கும் விரலுக்கெல்லாம் விண்மீன் கிடைப்பதில்லை. தோல்வி என்ற சொல்லில் தேடு வெற்றி என்ற சொல்லை. வேகம் அதை அள்ளி கட்டு, சோகம் அதை தூரம் விட்டு வெற்றி கொடியேற்றி கட்டு, ஏற்றி கட்டு. அவுரங்கசீப்பை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? அவுரங்கசீப் ஒரு கரடு முரடான ஒரு போர் வீரன். ஆனால் அவுரங்கசீப்புக்கு ஒரு காதல் இருந்தது. அதான் அவுரங்கசீப்புக்கும் ஹீராபாய் அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணுக்குமான காதல். அந்த அடிமை பெண் ஜைன மதத்தை பின்பற்றிய அவருடைய மகள். அவருடைய மகளை தான் அங்கே அவனுடைய சித்தப்பா மிர்கலில் என்று சொல்லப்படுகிற அவருடைய சித்தப்பா அடிமையாக கூட்டு வந்து வச்சுருப்பார். அந்த சித்தப்பா வீட்டுக்கு போகும்போது இந்த அடிமையை அவன் பார்ப்பான். அந்த ஹீராபாய் இவனை கண்டுக்கவே மாட்டா. கடைசியாக மீர்கலில்கிட்ட பேசுவான், ஹீராபாயை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னும் போது, அதுக்கு பதிலாக ஓ நாட்டிலேருந்து நீ எனக்கு ஒரு அடிமையை கொடு அப்படின்னு சொல்லுவார். கொடுத்து கூட்டிகிட்டு போவான், காதலிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப இசையை ரசித்தான். இடையில ஹீராபாய் திடீர்னு இறந்து போகிறார். அவுரங்கசீப் பல நாள் சாப்பிடாமல் இருக்கான், பல நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கான். அரண்மனை விட்டு வெளியேறான், ஒரு காட்டுக்குள்ளே போய் தனியாக வாழ்கிறான். அவனை நாட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு அமைச்சர்கள் கேட்குறாங்க, நான் என் கண்ணீரை எல்லாம் இந்த காடுகளில் அழுது அழுது கழிக்க விரும்புகிறேன், என்னை தனிமையாக விடுங்கிறான். இந்த கதையை நினைக்கும் போது வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரக்கூடிய ராஜாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதுங்கிற அந்த பாடல் அப்படியே இன்னைக்கும் மனசில் நிற்கிது. நீங்களும் கேளுங்க. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் சவளக்காலை என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் த. இந்திரஜித் அவர்கள். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா தத்தித் தவழும் தங்கச்சிமிரே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது காத்தாடி போலாடுது